என்ன வடை என்ன உறிஞ்சிருக்கா வடை? இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஹாய், வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். நேற்று வெளியில் போயிருந்தப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பார்த்தேங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சமையலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை வச்சு சமைக்கலான்னு நினச்சி பிளான் போட்டேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்து வடை தான் பண்ணியிருந்தேன். உளுந்து வடையை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு உளுந்தோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அரிசியும் போட்டுக்கோங்க. வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து அதோட உப்பு தேவையான உப்பையும் கொஞ்சம் ஈனோ சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பிஞ்ச் ஈனோ சால்ட் தான் நான் ஆட் பண்ணேன். இப்போ எல்லா மாவையும் ஒன்றா போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகை ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வைங்க. வெங்காயமெல்லாம் கூட இப்பயே ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பிஃபோர் ஃப்ரையிங் ஆட் பண்ணுங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா வடை நல்லா ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் வரும். அது ஆறுனா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்கீரை அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சாப் பண்ணி இந்த மாவோட மிக்ஸ்ட் பண்ணிட்டேன். நிஜமாக சொல்கிறேங்க, சாப்பிட்றப்ப அந்த வாயில் அந்த முருங்கைக்கீரை கிறிஸ்பாக கிடச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானப்புறம் நம்ம அதில் வடை தட்டி போட்டுடலாம். உள்ளங்கையை ஈரம் பண்ணிவிட்டு நான் ஒரே கையில் தான் வடையை தட்டி போட்டேன். அவ்வளோ நல்லா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுங்க. அந்த மாதிரி வடை ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம மாவு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். வடை நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் இருந்துச்சுங்க. எப்படி இருக்குங்க வடை? ரொம்ப சூப்பராக இருக்குது. கிறிஸ்பாக இருக்கா? ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வடை என்ன உறிஞ்சிருக்கா வடை? இல்லை. ஓகே, தேங்க்யூ. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொரியலும் எங்கள் கர்நாடகாவில் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு வேக வச்சு அதை வடித்து அந்த தண்ணியில் ஒரு குழம்பும் பண்ணுவோம். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வேக வைக்க வச்சுட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த குழம்புக்கு அந்த வெங்காயம் உள்ளே அப்படியே டெண்டராக இருக்கும் பாருங்கள், அது மட்டும் எடுத்துக்கணும். அதையும் இந்த பருப்போட போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பருப்பும் நல்லா 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. இதோட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். அதோட தேவையான உப்பும் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த க்ரீன் கலர் ரீட்டைன் ஆகணுங்கிறதுக்காக. இப்போ அந்த குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை தேங்காய் எடுத்து அது நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அந்த கொப்பரை தேங்காயோட காரம் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள், அப்புறம் அதை வேக வச்ச வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்ல அதெல்லாம் போட்டு இந்த சின்ன மிக்ஸி ஜாரே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அந்த சின்ன மிக்ஸி ஜார் போதும். அதோட கொஞ்சம் புளி நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கும் நெய்யே எடுத்துக்கலாம். நெய்யில் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம் சும்மா அந்த வாசனைக்காக,
ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதெல்லாம் பண்ணுற டைமில் அந்த கீரை நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. அந்த தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை வந்து போட்டு கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுட்டு இது ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இது வந்து கொதிக்கக்கூடாது. சும்மா அந்த நுரை கட்டிட்டு வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த குழம்பு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையோட சக்தி எல்லாம் இதில் இருக்குது. ரொம்ப கமகமன்னு, நம்ம கோல்டு கூட இது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அதே கடாயில் வந்து நான் இந்த கீரை பொரியலுக்கும் நான் தாளிச்சிடுறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நல்ல பொரியல் கமகமன் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நல்லா நான் ஒரு 1.5 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு அது நல்லா வேகட்டும். எந்த பொரியலுக்குமே வெங்காயம் நல்லா வெந்திருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் உப்பும் அந்த கீரையில் கம்மியாக இருந்ததுனால உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பு முருங்கைக்காய் மிக்சரை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியல் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கலந்துட்டு நான் அதுலேயே அப்படியே கொஞ்சம் ஆறினப்புறம் தேங்காய் துருவி விட்டுட்டேன். துருவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச், ஹெல்தியான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கீரை பொரியல். அப்புறம் கர்நாடகாவில் இதை பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை வடிகட்டின தண்ணியில் நம்ம குழம்பு பண்ணுறோம் பாருங்கள், அதை பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையிலையும் நான் அந்த உளுந்து வடைக்கு முருங்கைக்கீரை போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் சமையலுக்கு நான் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.